இந்திய அணியுடைய இளம் நட்சத்திர பேட்ஸ்மேன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில அபாரமாக சதம் அடித்தார். இது எஸ்எஸ்வி உடைய ஒருநாள் கிரிக்கெட் வாழ்க்கையில முதல் சதமாகும். இதன் மூலம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்காக 3 வடிவங்களுமே சதமடித்த 6வது வீரர் அப்படின்ற பெருமையை இவர் பெற்றிருக்காரு. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடர்ல எஸ்எஸ்வி உடைய பேட்டிங் அந்த அளவிற்கு இல்ல. முதல் ஒருநாள் போட்டியில ரன் எதுவுமே எடுக்காமல் ஆட்டத்தை இழந்தார். 2வது போட்டியில 18 ரன்களை எடுத்தார். தற்போது 3வது போட்டியில தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. ஜெய்ஸ்வால் அவர்கள் முதல் விக்கெட்டுக்கு ரோஹித் அவர்களுடன் 155 ரன்களை சேர்த்தார். அதன் பிறகு விராட் கோலியுடனுமே சிறப்பாக பார்ட்னர்ஷிப் அமைத்தார். சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவிற்கு 271 ரன்களை இலக்காக வச்சாங்க. இந்த இலக்க ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வால் அவர்களுமே மிகவும் எளிதாக்குனாங்க. இலக்க துரத்தி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரோஹித் அவர்களுமே நல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்தாங்க. ரோஹித் அவர்கள் மகாராஜா ஓவர்ல அவுட் ஆக பின்னர் வந்த கோலி பலருக்குமே அதிர்ச்சி தரும் வகையில அவருடைய அதிரடியை காட்டினாரு. கோலியுடைய ஆட்டத்தை பார்த்து இந்தியா மட்டுமல்ல சவுத் ஆப்பிரிக்காவே மிரண்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு அதிரடியாக ஆட்டமாடிய கோலி அவர்கள் அந்த மேட்சோடைய பினிஷராகவுமே திகழ்ந்தாரு. இதனால கோலி பாத்தீங்கன்னா ஓடிஐ போட்டிகள்ல பல சாதனைகளை தகர்த்திருக்கார். அதே போல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்களுமே பலவிதமான சாதனைகளை முறியடிச்சிருக்காராம். ஆகையால இவர் எதிர்காலத்துல ஓடிஐ அணியுடைய கேப்டனாக அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. தற்போது பாத்தீங்கன்னா அந்த பொறுப்புல கில் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு காயம் அப்படின்றதுனால KL ராகுல் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்று சவுத் ஆப்பிரிக்கா தொடர வெற்றிகரமாக இந்திய அணிக்கு பெற்று தந்திருக்காரு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.